இயேசுவை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் பார்ப்போம், அவரை போல் வாழ்வோம். பெத்சாயிதா குருடனும் பேதுருவின் அறிக்கையும். வேதாகம பகுதி மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22 30 வரை. கதை சுருக்கம். இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா ஊருக்கு வந்தபோது அங்கிருந்த மக்கள் ஒரு பார்வையற்றவரை அவரிடம் அழைத்து வந்தனர். இயேசு அந்த குருடனின் கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்துச் சென்றார். அவர் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், மனுஷர்களை நடக்கிற மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அவனுடைய பார்வை முழுமையடையவில்லை என்பதை அறிந்த இயேசு மீண்டும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்தார். அப்பொழுது அவன் தெளிவடைந்து யாவரையும் நன்றாய் கண்டான். இதற்கு பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களுடன் செசரியா பிலிப்புவின் கிராமங்களுக்கு சென்றார். வழியிலே அவர் தம் சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். பெத்சாயிதா குருடன் முதலில் மனிதர்களை தெளிவாக பார்க்காமல் அவர்களை மரங்களைப் போல கண்டான். அதுபோலவே நாமும் பல நேரங்களில் இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவரை வெறும் அற்புதம் செய்யும் எலியாவாகவோ அல்லது நீதி பேசும் யோவான் ஸ்நானனாகவோ மட்டுமே பார்க்கிறோம். நமது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிட்டால் இயேசுவின் உண்மையான கிறிஸ்து என்கிற சாயலை நம்மால் காண முடியாது. நம் வாழ்வில் அவருடைய சாயல் பிரதிபலிக்கவில்லை என்றால் நாம் தேவனோடு நேர்மையாக பேசி, ஆண்டவரே, உம்மை தெளிவாய் காண என் கண்களை திறந்தருளும் என்று மன்றாட வேண்டும். நாம் அவரை சரியாக காணும்போதுதான் அவரை போலவே வாழ முடியும். வேதாகம வசனங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முடிவுரை. இயேசுவை ஒரு வரலாற்று நாயகனாகவோ தீர்க்கதரிசியாகவோ மட்டும் பார்க்காமல் நம் வாழ்வை மாற்றும் கிறிஸ்துவாக காண்போம். அவரை போல் வாழ்வோம். ஆமென்.